சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தேவையான அளவு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். நல்லா போட்டு வதக்கிக்கிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன தக்காளியில் 1, பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா 2 பெரட்டு பெரட்டிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்துக்கிடலாம். இப்போ மூடி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு வந்திருக்கு. இப்போது நான் காரத்துக்கு தேவையான வத்தப்பொடி போட்டுக்கலாம். வத்தப்பொடி 2 ஸ்பூன். நான் சிக்கன் குழம்பு பொடி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிடுவோம். இப்போ கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றிக்கிடலாம் லைட்டாக. நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் கொஞ்சம் இதாக வேகணும். இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு சிக்கன். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை எடுத்து மேலே தூவிக்கிடலாம். மல்லி இலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கிடலாம். சிக்கன் சுக்கா ரெடி.